ஹலோ கைஸ்! நல்லா ஃப்ளவர்ஃபுல்லான ஒரு வெண்டைக்கா குழம்பு தான் பண்ணியிருக்கோம். இது வந்து வெண்டைக்கா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்படின்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில வந்து பெப்பர், சீரகம், தனியா, பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வேர்க்கடலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குனதுக்கப்புறம், வெங்காயத்த கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுவும் ஆட் பண்ணிட்டு, கடைசியில வந்து எள்ளு ஆட் பண்ணிட்டு இறக்கிடணும். இது ஆறுனதுக்கப்புறம் வந்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கணும். இதே மாரி தக்காளியும் பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருக்கேன். 2 தக்காளி. அதுக்கப்புறம் வந்து இதே கடாயில எண்ணெய் ஊத்தி, வெண்டைக்காவ வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதே கடாயில எண்ணெய ஊத்திட்டு, கடுகு, சீரகம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு, இந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த தக்காளியும் ஆட் பண்ணிடணும். தக்காளி பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து மிளகாத்தூளு, வெறும் மிளகாத்தூளு, அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். அப்புறம் வந்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த வெண்டைக்காவும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணிய ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு, ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கணும்னா, குழம்பு வந்து ரெடி ஆயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க.